அவரை பத்தி யார்கிட்ட என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க சார். அட்லீஸ்ட் நீங்களாவது. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சார், உங்க பேர்ல போட மாட்டேன். என் பேரை மூசா எழுதணும். நாகராஜ், சன் ஆஃப் காளிதாஸ் எழுதிக்க. இப்ப கேளு சார். அவர் ரவுடி ஆகுறதுக்கு முன்னால பாம்பேல இருந்தப்போ அவருக்கு வேற ஒரு பேர் இருந்துச்சாமே, ராஜகிருஷ்ண வீரையா. அது ராக்கி எப்படி ஆச்சு சார்? ரேமண்ட் சின்ஸ் 1925. அப்படின்னா அது கம்பெனி பிறந்த வருஷம். ஏன் அப்படி போடுறாங்க? பிராண்டுக்கெல்லாம் அப்படிதான் போடுவாங்க. பிராண்ட்னா அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுலயே பிராண்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். பிராண்டா? ஒரு சம்பவம் சொல்றேன் கேளு சார். 100 கிலோமீட்டர் வேகத்துல ரேஷ் டிரைவிங் பண்ணிருக்கான் சார். செக் போஸ்ட் அவர் இடிச்சு தள்ளிருக்கான். வண்டி டாக்குமெண்ட்ஸ் இல்ல, லைசென்ஸும் இல்ல சார். யாருக்கோ ஃபோன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர சொல்லிருக்கான் சார். பேரை கேட்டா பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான். வத்திப்பட்டு இருக்கா? பிடிக்கிறியா? இடியவே இடிக்க பார்த்தானுங்க. கோட்டு சுட்டு போட்டா பெரிய ஆளா? நீ எவனா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி அடிமை. அடிமை பேர் சொல்ல மாட்டியா? திமிரு பிடிச்சவனா நீ? இடியோட பார்வையிலேயே போல உரிக்கிறேன்னா மொத்த ஸ்டேஷனும் அதிர ஆரம்பிச்சு. டிரைவிங் லைசென்ஸ். ஐயோ போட்டு சிகரெட் போட்டு ஜனங்க யாரும் அவனை பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ராக்கி சின்ஸ் 1951. சார், அவ்வளவு பெரிய கிரிமினல பிராண்டன் எப்படி சார் ஒத்துக்கிட்டீங்க? சட்டத்தோட விரலுக்கு மோதிரம் போட்டிருக்கு. அது ஷேக் ஹேண்டும் பண்ணும், சலாமும் வைக்கும். போலீஸ் விசில் அடிச்சு துரத்துன ரவுடி ஜனங்க விசில் அடிச்சு கொண்டாடுற ராஜாவா மாறினா. மக்களே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நானும் நீ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். கதையில முன்னாடி போயிட்டீங்க.